அருகே கர்ப்பமாக இருந்த பெண் கலவையின் தலையை வெட்டி எடுத்துச் சென்ற மர்ம நபர்கள் மாந்திரீகம் செய்து நரபலி கொடுக்கப்பட்டதாக போலீசில் விசாரணை தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கொத்தகண்டப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ஆனந்த் 43 வயதான இவர் சலவை தொழில் செய்து வருகிறார். கிராமத்தில் உள்ள ஏரிக்கரை ஓரத்தில் ஒரு கொட்டகை அமைத்து அங்கு 20க்கும் மேற்பட்ட கழுதைகளை வளர்த்து வருகிறார். இந்த கழுதைகள் மூலம் கிடைக்கும் கழுதை பாலை அவர் விற்பனை செய்து வருவாய் ஈட்டி வருகிறார். இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போலவே ஆனந்த் ஏரிக்கரை ஓரத்தில் உள்ள தனது கொட்டகைக்கு சென்றுள்ளார். அங்கு கொட்டகையின் கேட்டை உடைக்கப்பட்டு இருந்துள்ளது. உள்ளே நின்று அனைத்து கழுதைகள் மீது ரத்தம் இருந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு பெண் கழுதை வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்துள்ளது. அதன் தலையை மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆனந்த் இது குறித்து ஓசூர் மத்திகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். நள்ளிரவு நேரம் கொட்டகைக்கு சென்று மர்ம நபர்கள் பெண் கழுதையின் தலையை வெட்டி எடுத்துச் சென்றுள்ளனர். முதலில் கழுதையின் கால்கள் உள்ளிட்ட இடங்களில் கத்தியால் தாக்கிய மர்ம நபர்கள் பின்னர் கழுதையின் கழுத்தை கத்தியால் அறுத்து தலையை எடுத்துச் சென்றுள்ளனர். நேற்று முன்தினம் அமாவாசை என்பதால் மாந்திரீகம் செய்து நரபலி கொடுப்பதற்காக கழுதையின் தலையை வெட்டி எடுத்துச் சென்றுள்ளதாகவும் ஆனந்த் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். உயிரிழந்த பெண் கழுதைக்கு சுமார் செட்டு பூட்டிட்டு 8 மணிக்கு போட்டு திருப்பி 4 மணிக்கு வருவோம் கழுதைக்கிட்ட. திருப்பி வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நாளைக்கு காலையில் 4 மணிக்கு வரும்போது வந்து பார்த்தா ஒரு கழுதை பூரா கழுதைங்களும் ரத்தமாக இருந்துச்சு. வந்து பார்த்தா கேட்டு உடைச்சிட்டு இருந்தாங்க. கழுத்தை வெட்டி தலையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னே வந்து கழுதை கோமியம் கேட்பாங்க, இல்லைன்னா முடி கேட்பாங்க. தரமாட்டை இது பிராணி வளர்க்குற பிராணின்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு முறை கழுதை தலையை வெட்டி கழுத்தை எடுத்துகிட்டு போய்க்கிறது. இது மத்திகிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துருக்குறோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நான் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறை கண்காணித்து இதை விசாரித்து இதுக்கு யாருன்னு தக்க நடவடிக்கை எடுக்கணும் சார்.